முன்னாடி தாவீதே பார்த்தோம்னா ரொம்ப மோசம். ஆட்டு மேய்ப்பன், எதுக்குமே லாய்க்கில்லைன்னு சொல்லி அப்பா அம்மாவால் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு அவனை எந்த நல்லது பொல்லாததுக்கும் கூப்பிடவே இல்லை அப்பா அம்மா. அவனுடைய சரித்திரம் ரொம்ப மோசமானதுங்க தாவீதுடைய சரித்திரம். வாழ்க்கையின் பின்னணி அவெல்லாம் வாழலாம்ன்றதுக்கு ஒரு அடையாளமே இல்லாதபடி அவ்வளவு மோசமான நிலைமையில கிடந்தான். இது யாராலன்னா அப்பா அம்மாவே அப்படி நினச்சாங்க. அவங்க அண்ணன் தம்பி நினைக்கிறாங்க, அதை விடுங்க. சவுல் ராஜா நினைக்கிறான், அதை விடுங்க. மற்ற ஜனங்கள் நினைக்கிறாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. தாவீது சொல்றாரு, என்னை சத்துருக்கள் சூழ்ந்திருக்கின்றாரு. அந்த அளவுக்கு அவனை சுற்றிலும் எதிராளிகளாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க அப்பா அம்மாவே அவனை எதுக்கும் லாய்க்கு இல்லை, அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நடக்கிற எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் அவனை கூப்பிட மாட்டாங்க, அழைப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒதுக்கப்பட்டவன் தான் இந்த தாவீது. ஆனால் இந்த தாவீதை அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் சாமுவேலை அங்கே ஈசாய் வீட்டுக்கு அனுப்பி அவன்கிட்ட பேச வைக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் அனுப்பி விடுறான் ஈசாய். இல்லைப்பா, ஆண்டவர் சொல்கிற ஆள் இப்போ நீ அனுப்பின 7 ஆளில் ஒருத்தன் கூட இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டான் பாருங்க. அந்த சாமுவேலுக்கு பெரிய கேள்வி வந்துருச்சு. கர்த்தர் கரெக்டாக செய்வார், ஒருவேளை என்னை தப்பாக அந்த வீட்டுக்கு அனுப்பி விட்டாரா அப்படின்னு சொல்லி யோசித்துக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் வந்து சொல்கிறான் சீசாயி, இன்னொருத்தன் இருக்கான்ப்பா, அவன் இந்த விஷயத்துக்கெல்லாம் லாய்க்கப்பட்டு வரமாட்டான். எப்படி இந்த விஷயத்துக்கு அவன் என்ன பண்ண மாட்டான், சரிப்பட்டு வர மாட்டான். அந்த ராஜாவாகிறதுக்கு பெரிய பெரிய ஜனங்களை நடத்துவதற்கெல்லாம் அவன் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு பெரிய ஷாக்காயிருச்சு. என்னது சரிப்பட்டு வரமாட்டானா? டேய், அவன் தாண்டா அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வருவான். ஆளை அனுப்பி அவனை அழைப்பி அவன் வர்ற வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி உட்காந்து அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவன் எந்த காட்டுக்குள்ளே போய் ஆடை மேய்ச்சிக்கிட்டு தான் தெரியல, இவன் கூட்டி வர்றாங்க. அது வரைக்கும் இவன் சாப்பிடல. அவன் உள்ள வந்த உடனே கர்த்தர் ஒரு சீனலை கொடுத்தாரு, இவன் தாண்டா பண்ற அபிஷேகத்தை அப்படின்னு சொன்னாரு பாருங்க. அபிஷேகம் பண்ணி கர்த்தர் தாவீதை தூக்குறாரு. கவனிங்க, எந்த காரியத்துக்கும் சரிப்பட்டு வராத அந்த தாவீது யார் குடும்பத்துக்கும் விசேஷத்துக்கு கூட சேர்த்து கொள்ளப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட அந்த தாவீதை தேவன் தம்முடைய தயவுனால செதுக்கி எடுத்து, நான் சொல்றேன், ஆட்டு மேய்ப்பெண்ணா அவன் என்னங்க இருந்திருக்கும், 10 காசு கூட வழி கிடையாது, 10 பைசா கூட வழி இல்லாத அந்த தாவீதை தூக்கி எடுத்து சில காலங்களுக்குள்ள திரளான செல்வத்திலே களி கூறும்படி கர்த்தர் உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. இது காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய தயவு. எல்லாம் சொல்லுவோம், தேவனுடைய தயவு. இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு தாவீது சொல்றாரு பாருங்க. ஆண்டவரே, ஐஸ்வர்யமும் கனமும் உமாலே வருகிறது, எவரையும் மேன்மைப்படுத்த உம்முடைய கரத்தினாலே ஆகும். சரி, அந்த கரம் என்ன கரம் தெரியுமா? நெகேமியா சொல்றான், தயவுள்ள கரம். கையை தட்டுங்கன்றேன். ஹல்லேலூயா. அப்ப என்னன்னா, இத்தனை பேர் தாவீதை பிடிச்சு தள்ளி விட்டாலும் தேவனுடைய தயவுள்ள கரம் அவனை தூக்கி எடுக்கிறதுக்கு அவன் கூடவே வந்திருக்கிறது. ஆடு மேய்க்கும் போது எதுக்குமே லாய்க்கில்லைன்னு சொல்லி தள்ளப்பட்ட போது, ஒதுக்கி வைக்கப்பட்ட போது தேவன் தம்முடைய தயவுள்ள கரத்தினால ஒரு சிற்ப ஆசாரியை போல அவனை செதுக்கி எடுத்து 10 பைசாவுக்கு வழி இல்லாத தாவீதை திரளான செல்வங்களில் களி கூறும்படி கர்த்தர் தம்முடைய தயவினாலே உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. சரி, இவன் தான் எப்படின்னா, இவன் கூட சேர்ந்ததுனாச்சும் நல்லதா வந்து சேர்ந்துருக்கலாம்ல. அத்தனை போன வாரம் பார்த்தோம், சொல்லாம இருக்க முடியலனால. இவன் தான் தாவீது தான் இவ்வளவு மோசம்னு பார்த்தா, இவன் கூட சேர்ந்து ராஜ்யபாரம் பண்ண ஒரு 400 டிக்கெட்டு. அது எப்படிப்பட்டது தெரியுமா? ஒடுக்கப்பட்டது, கடன்பட்டது, முறுமுறுக்கிறது. அவைகளுக்கு அவன் தலைவனானான். இத அவர்களுக்கு இவன் தலைவனானான். ரொம்ப சந்தோஷம்ல இது. அடேங்கப்பா, இவனே பெரிய பிச்சைக்காரனா கிடக்கிறான். அப்பா அம்மாவால் ஒதுக்கப்பட்டு 10 பைசா வழி இல்லாம. இதுக்கு வந்தது சேர்ந்தது அதை விட மோசமா இருக்கு. இதுகளை வச்சுக்கிட்டு இவர் ராஜ்யபாரம் பண்றதுன்னு இவர் ராஜான்னு சொல்லி திர்றாரு. நானும் ஜெயிலுக்கு போறேன் இந்த மாதிரி நானும் ராஜான்னு சொல்லி திர்றாரு. அப்படிதான் நமக்கு தெரியுது. ஆனா கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய இரக்கம், அவருடைய காருண்யம்,
அவருடைய அளவற்ற அன்பு தாவீதை மாத்திரமல்ல, தாவீதுக்கு வந்து சேர்ந்த அந்த 400 பேரையும் கர்த்தர் உயர்த்தி வைத்தார், கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். இதே 400 பேர் ஒரு 20-30 ஆண்டுகள் கழித்து தாவீது ஆலயம் கட்டணும்னு ஆசைப்படுறப்ப காணிக்கை கேட்கிறாரு. யார்கிட்ட கேட்க முடியும்? அவங்கள்ட்ட தான் கேட்க முடியும். அவங்கள்ட்ட சேர்ந்தவங்க தான் கேட்க முடியும். சேர்ந்தவங்கள்ட்ட கேட்குறாரு காணிக்கையை. காணிக்கை கொண்டு வர்றாங்க, வெள்ளியும் பொன்னையும் டன்னு கணக்கில். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? லோடு கணக்கில், கோடி கோடி கோடிக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள பொன்னையும் பொருளையும் இந்த ஒடுக்கப்பட்டவர்கள், இந்த கடன் பட்டவர்கள், இந்த முறுமுறுக்கிறவர்கள் தாவீதுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. இவ்வளவு தூரம் இவங்க தரத்தை உயர்த்தினது எதுவும் தெரியுமா? தேவனுடைய தயவு. கையை தட்டுங்க. தேவனுடைய தயவுக்காக, அவருடைய தயவு நிறைந்த குணத்திற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் நான் சொல்றேன், நீங்க யாருன்றது கர்த்தருக்கு முக்கியமே கிடையாது. உங்களுக்கு என்ன பின்னணி இருக்குது, உங்களுக்கு என்ன சொத்து பத்து இருக்கிறது, இல்லைங்க சொத்து பத்து இல்லை, சோத்து கூட வழி இல்லைன்னா பரவாயில்ல, உங்கள் தரத்தை உயர்த்துவதற்கு தேவனுடைய தயவு ஆயத்தமாக இருக்கிறது. என்கிட்ட பெரிய சொத்தெல்லாம் இல்லைங்க அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, சொத்து வேணாம்ப்பா, சோத்துக்கே வழி இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நீ என்னை நம்பி பாரு, என்னுடைய காருண்யம் உன்னை பெரியவனாய் ஆக்கும். இப்போ சொல்றாரு தாவீது, ஆண்டவரே நான் பின்னாடி திரும்பி பார்க்குறேன், என் நிலைமை எப்படின்றது எனக்கு தெரியும். என்னைய சார்ந்து வந்துச்சுல ஒரு 400 டிக்கெட்டு, அதுவும் எப்படிப்பட்ட கேஸுன்னு தெரியும். ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது இது கர்த்தரால் ஆயிற்று. கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, எவரையும் மேன்மைப்படுத்த உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தை எங்கே போட்டுகிறார். அந்த கரம் தயவுள்ள கரம். எத்தனை பேர் உங்க தயவு பெரியதே, உங்க இரக்கம் பெரியதே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே, ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே, சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே, என் பேலை மட்டும் பத்திரமாய் மலையில். உங்க வாழ்க்கை பேல நிற்கின்றேன், அமிழ்ந்து போனதே, என் வாழ்க்கை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றதே, மூழ்கும் என்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றதே, ஏறெடுத்து பார்க்கும் வண்ணம் உயர்த்தி. பாடுங்க, உற்சாகமா பாடுகின்றேன். கண்கள் தோற்றதே, நீங்க பாடுங்க. பாஸ்டுக்கு பாட்டு தெரியல போல, அதான் திரும்ப திரும்ப பாடிட்டு இருக்காரு. அப்படிலாம் நினைக்காதீங்க, நீங்க பாடணும் தான் திரும்ப திரும்ப பாடிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க மட்டும் பாடுங்க பார்ப்போம். முன்னாடி முன்னாடி முன்னாடி. சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம். ஓஹோ, சத்தம் இவ்வளோதானா? இவ்வளோ சத்தமாக தான் பாட முடியுமா உங்களால்? சேர்ந்து பாடுவோம். ஓ, மூழ்கும் என்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றதே, ஏறெடுத்து பார்க்கும் வண்ணம் உயர்த்தி வைத்ததே, என்னை உயர உயர கொண்டு செல்லுதே, உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்தது, உங்க பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை